உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமான ஒரு கணக்கு சொல்லிடுறேன். இந்த கலெக்டரு, தாசில்தாரு அப்புறம் இப்படி அதுக்கு முதல்ல என்ன சொன்னால், இது எப்படி நம்மளுடைய அரசாங்கம் கொடுக்கும் திட்டங்களும், அதற்குண்டான நிதிகளும் பொதுமக்களிடத்துல வந்து சேராம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கணக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். அ கேளுங்க. அறுக்கிறேன்னு நெனச்சிராதீங்க. நல்ல கணக்கு தான். சிந்திக்கக்கூடிய கணக்கு. ஒருத்தனுக்கு உடம்பு நிலை சரியில்ல. அவனுக்கு வந்து ஒரு கனி ஒன்று வேணும். எலுமிச்சங்கனின்னு வச்சுக்கிருவோமே. அது காலகட்டம் அப்படி. அது எங்கே இருக்குது அப்படின்னாக்க, மேலே இருக்குது. ஒரு இடத்துல இருக்குது. முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. அங்கே தான் அந்த தோப்பு இருக்குது. அங்கே போய் வாங்கணும்னாக்க ஒரு 7 கேட் இருக்குது. 7 கேட்டு தாண்டி தான் அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கணும். அப்போ இவன் வந்து அந்த சீக்கு குணமாக்குறதுக்காக அதை வாங்குறதுக்கு போகிறான். கீழே வந்து போகிறான். முதல் கேட்டுக்காரன்ட்ட போய், ஐயா எனக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கணும், கேட்டை திறந்து விடுன்றான். அப்போ அவன் சொல்கிறான், நீ வாங்கிக்கிட்டு வர்றதில் எனக்கு பாதி கொடுத்தீங்கன்னா தான் நான் உள்ளே விடுறேன் அப்படிங்கிறான். இவனு சரி தர்றேன் அப்படின்றான். இப்படி 2வது கேட்டுக்காரன்ட்ட போகிறான். அவனுக்கு பாதி கேட்குறான். 3வது கேட்டுக்காரன் பாதி கேட்குறான். 4வது கேட்டுக்காரன் 5, 6, 7வது போய் எடுக்கிறான். அந்த 7வது கேட்டுக்கு பக்கத்து முதல்ல நிற்கிறவனும் கேட்குறான், நீ வாங்கிட்டு வர சரி பாதி தந்தியன்னா தான் நான் உனக்கு உள்ளே விடுவேங்கிறேன். சொல்லிட்டா. இவன் போய் அங்கே ஒரு வாங்குறான் கனி. இவனுக்கு தேவை எத்தனை? ஒரே ஒரு கனி. அப்போ இவன் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டான். அங்கே பாதி 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 கொடுத்துட்டு கடைசியில் ஒரு கனியை கொண்டாந்து அவனுடைய சீக்கை நீக்கினான். அதுக்கெல்லாம் அவன் சொத்து பூரா போச்சு. அவ்வளவு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு திட்டம், முதலமைச்சர் திட்டத்தை போடுறாரு. அது எம்எல்ஏ கைக்கு வருது. எம்எல்ஏ கலெக்டர்கிட்ட கொடுக்குறாரு. கலெக்டரு தாசில்தார்கிட்ட கொடுக்குறாரு. தாசில்தார் கமிஷனர்கிட்ட கொடுக்குறாரு. கமிஷனரு ஊராட்சி தலைவர்கிட்ட கொடுக்குறாரு. ஊராட்சி தலைவர் வார்டு மெம்பர்கிட்ட கொடுக்குறாரு. வார்டு மெம்பரு மக்கள்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மக்கள்கிட்ட கொடுக்கும்போது என்ன இருக்குது, இவர் குச்சியை சப்பிட்டு, வார்டு மெம்பர் குச்சியை சப்பிட்டு குச்சியை தான் கொடுக்குறாரு. அதில் சப்புறதுக்கு என்ன இருக்குது? ஐஸா? ஏங்க சிந்திங்கங்க. அப்படி தாங்க இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே போடுற திட்டங்களும் சட்டங்களும் இத்தனை கேட்டு, நான் சொல்லியிருக்கிறது கேட்டு 7 தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதுக்கு இடையில் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறான், கான்ட்ராக்டுக்காரன் இருக்கிறான். இப்படியான திட்டங்களை பூராத்தையுமே போட்டு அவங்களே தின்னு முடிச்சிடுறாங்களே தவிர கட்சிக்காரன் வளரணும்னு மக்களுக்கு வந்து சேர்றதில்லை. ஆனால் நம்ம போடுற திட்டம் அத்தனையும் நேரடியாக பஞ்சாயத்துக்கே வந்துடும். பஞ்சாயத்தில் தான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஊராட்சிக்கிலே, உங்கள் ஊர் பஞ்சாயத்துலேயே நீங்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். நேரடி பார்வை, உங்கள் பேங்க் எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி சட்டமும் இருந்தாலும் நேரடியாக எடுக்கலாம், திட்டமும் நீங்கள் நேரடியாகவே பயன்பெறலாம். அதுதான் தமிழனோட ஆட்சி. ரொம்ப அதுக்கு அறுத்துட்டேன்னா என்னென்னு தெரியல. 5 நிமிஷம் கிளிப்பாக தான் நான் வெளியிட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் கேளுங்க. 2026 வந்து நமது விவசாய குடும்பத்தை சார்ந்த, தமிழ் மண்ணிலே பிறந்த மைந்தன், தமிழ் மண்ணின், தமிழ் பூமியின் புத்திரன், உங்கள் வீட்டு பிள்ளை, கடுவெளி இமாச்சல ரூபன், அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொறுப்பேற்று உங்களுக்கு, நமக்கு நல் வாழ்வு கிடைக்க சிறப்பாக இரவு பகல் பாராது பணிபுரிய, ஓடோடி உங்களுக்கு உதவி செய்ய ஒரு நிமிஷம் சிந்தியுங்கள். ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. எலக்ட்ரானிக் மிஷினில் ஓட்டு போடாதீங்க. ஓட்டுச்சீட்டு வாங்குங்க. அதில் எந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அதில் நம்மளுடைய
அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகத்தின் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்து நமக்கு நாமே ஆட்சி செய்வோம் என்று உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இன்னும் சிறப்பான முறையில் சின்ன சின்ன கிளிப்பாக வெளியீடு செய்கிறேன். நான் அரசியல் கட்சிக்காரன் அல்ல, அரசியல் எதிரியும் அல்ல. உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் நண்பன் கடுவெளி இமாச்சல ரூபன். வணக்கம்.